அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சுக்கிரவார பிரதோஷ நாளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. தை மாதத்தில் எல்லா நாட்களுமே விசேஷம். அதுவும் தை வெள்ளி அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரதோஷம், இந்த ரெண்டுமே சிவனுடைய அருளும் அம்பாளுடைய அனுகிரகமும் நம்முடைய குடும்பத்தில் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கணும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், வேண்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளை தினம் நம்ம செய்ய வேண்டிய எளிமையான விஷயங்கள் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சுக்கிரவார பிரதோஷ நாளை யாருமே தவறவிடக்கூடாது. ஏன்னா இந்த நாளில் சிவபெருமானை நம்ம வழிபடுறதன் மூலமாக சிவனுடைய மனமானது எப்படி மகிழுதோ அதே மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருங்கிற ஒரு ஐதீகம். பிரதோஷத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதாவது ஒவ்வொரு நாளுக்கான அந்த ஒரு பலன்கள் சொல்லப்படும். அப்படி நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி நாளைய நாளுக்கு இருக்குங்க. அதுவும் நாளைக்கு நம்ம சில விஷயங்கள் வழிபாடுகள் செஞ்சாலே போதும், நமக்கு வருடம் முழுவதற்குமே அந்த பணத்திற்கான பஞ்சமே வராது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நாளை தினம் நமக்கு இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக கடன் சுமைகள் எல்லாம் குறையும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், வீட்டுக்கு மகாலட்சுமியுடைய வருகையானது இருக்கும். ஏன்னா தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்முடைய வீடுகளை சின்ன சின்னதான அம்பாளுடைய வழிபாடுகள் நம்ம செய்வோம். நிறைய பேர் குபேர பூஜை பண்ணுவாங்க, மகாலட்சுமிக்கான பூஜை பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பாக சுக்கிரஹோரை உங்கள் வீட்டில் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நமக்கு ராத்திரி வரக்கூடிய 8 to 9 இந்த நேரத்தில் நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி சுவாமிக்கு நிவேதனமாக 2 கல்கண்டு, அது அந்த வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் கல்கண்டை வெள்ளிக்கிழமையில் இப்படி நிவேதனமாக வச்சு நீங்கள் சுவாமியை வேண்டி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பாளுடைய இந்த பாட்டை துதியை நம்ம பாடினாலே போதும், நிச்சயமாக வீட்டுக்கு நல்ல ஒரு சுக்கிர யோகம் வரும், நல்ல பணம் எல்லாமே தேடி வருங்கிறது தான் ஐதீகம். அதனால் இது மாதிரியான தை வெள்ளிக்கிழமை நாட்களை நீங்கள் யாருமே தவற விடக்கூடாது. நமக்கு நாளைக்கு இந்த பிரதோஷ நாளும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்முடைய வீடுகளில் இந்த பிரதோஷ நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நிறைய பேர் நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நீங்கள் போவீங்க. அப்படி போகிறப்ப சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால், இளநீ, விபூதி அபிஷேகத்துக்கு இல்லை வேறு ஏதாவது பொருட்கள், இப்படி உங்களுக்கு என்ன முடியுமோ பொருட்களை வாங்கிட்டு போங்க. மறக்காமல் நம்ம வில்வம் மட்டும் ஒரு 10 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ கொடுத்து வில்வத்தை மட்டும் நாளைக்கு சிவனுக்கு நம்ம சமர்ப்பித்தாலே போதும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீருங்கிற ஒரு ஐதீகம். இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை. ஏன்னா அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பிரதோஷங்கிறதுனால நம்ம இதை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும், இந்த பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மகாலட்சுமியே நம்முடைய வீட்டுக்கு வருவாங்கங்கிற ஐதீகமும் இருக்குது. நாளைக்கு பூஜை அறையில் மஞ்சளில் நம்ம சிவலிங்கம் பிடிப்போம். நம்ம எப்பயுமே மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மஞ்சளில் சிவலிங்கத்தை நம்ம அப்படி பிடிச்சு வச்சுட்டு அந்த சிவலிங்கத்துக்கு நீங்கள் குங்குமம் வச்சுட்டு வில்வ இலைகளால் நம்ம அர்ச்சனை பண்ணணும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 11 முறை அந்த வில்வ இலைகளால் நீங்கள் மஞ்சள் லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு சுவாமிக்கு நிவேதனமாக மஞ்சள் நிறத்தினால் ஆன வாழைப்பழம், மஞ்சளில் நமக்கு நிறைய பழ வகைகள் இருக்குது பாருங்கள், அப்படி ஏதாவது ஒரு 4 வாழைப்பழம் மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை சுவாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு பூஜைக்கு தீபதூப ஆராதனைகள்லாம் காமிச்சு பூஜையை நம்ம முடிச்சுக்கலாம். ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தாங்க இது. இப்படி மஞ்சளால் ஆன சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ண அந்த வில்வ இலையை நீங்கள் நாளைக்கு ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய அந்த சுக்கிரஹோரை இருக்குது பார்த்தீங்களா, 8 to 9 அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டோட அந்த பணப்பெட்டி, கேஷ் பாக்ஸு எங்கே பணம் புழங்குதோ அந்த இடத்துல இந்த வில்வ இலைகளை வைப்பதன் மூலமாக நல்லபடியாக பணவரவானது அதிகரிக்கும். இந்த வழிபாடு முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த வாழைப்பழத்தை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே கையோடு கொண்டு போய் பிரதோஷ நேரத்துலேயே உங்களுக்கு இந்த பூஜைகள் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா பிரதோஷ நேரத்துலேயே கொண்டு போயிட்டு பசுமாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா
பசுமாட்டுக்கு உங்கள் கையால் நீங்கள் சாப்பிட கொடுத்துட்டு வரலாம். இப்படி நம்ம வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாள் யார் ஒருத்தங்க இது மாதிரி நம்ம செய்கிறோமோ நம்முடைய வீட்டுடைய வந்து பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும், நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு வரும். அப்படி பக்கத்துலலாம் பசுமாடு இல்லைமானா அந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு கண்டிப்பாக எல்லா கோவில்களில் அது மாதிரிலாம் இருக்கும். அப்படி இந்த கோவில் பக்கத்தில் எங்கேயாவது மாடு இருந்ததுன்னா அந்த மாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் வச்சுருக்கக்கூடிய லிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதை 3 நாட்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும். 3ஆவது நாள் அதை எடுத்து தண்ணீரில் கரைச்சிட்டு மண்பாங்கான இடத்துல நீங்கள் விட்டலாம், இல்லாட்டி செடியில் எங்கேயாச்சும் நீங்கள் விட்டுறலாம். இப்படி எளிமையான முறையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சுக்கிரவார பிரதோஷத்தை நீங்கள் யாருமே தவறவிடாதீங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணுறது, ஒரு பசுமாட்டுக்கு வந்து இப்படி வாழைப்பழங்கள் ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் நம்ம கொடுத்தோன்னா நம்முடைய குடும்பத்தில் நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகம், செல்வ கடாட்சம், நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீருங்கிறது தாங்க ஐதீகம். அதுவும் நாளைக்கு இந்த பிரதோஷங்கிறதுனால நமக்கு நந்தி பகவான் தான் நமக்கு இந்த பசுமாடுன்னு சொல்கிறோம். அதனால் நமக்கு வந்து எல்லா வகையிலையுமே நல்லபடியான ஒரு சுபிக்ஷமும் ஒரு ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லாட்டி செய்கிற வேலையில் எங்களுக்கு நல்லபடியாக வருமானம் இல்லை, எங்களுக்கு பண கஷ்டம் தீரவே மாட்டேங்குது, ஒரு தொழிலில் அடுத்த கட்ட முன்னேற்றமே இல்லை, இல்லாட்டினா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், ஒரு கஸ்டமர்ஸ் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அதாவது சின்னதான ஒரு கடையிலேருந்து ஒரு பெருசாக நம்ம பண்ணுறது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு தொழில் தான், பிஸ்னஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் நல்லபடியான ஒரு லாபம் கிடைப்பதற்கு நீங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளன்னைக்கு சிவபெருமானுக்கு சந்தனத்தால் அந்த அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் அபிஷேகத்துக்கு பொருள் வாங்கி கொடுக்குறப்ப நல்ல சுத்தமான சந்தனத்தை நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் வாங்கி கொடுத்து பாருங்கள். எப்படி சிவபெருமானுடைய உள்ளமானது நல்லபடியாக அப்படி குளிர்ந்து சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி நம்முடைய பண கஷ்டங்களும் நிச்சயமாக தீரும். செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு பிளாக்ஸ் தடைகள் வந்தால் கூட எல்லா தடைகளும் நமக்கு வந்து நிவர்த்தி ஆகுங்கிறது தான் இது மாதிரியான வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும். கண்டிப்பாக நாளைக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத நல்லபடியான ஒரு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது, நேரம் இருக்குன்னா மவ சிவ அப்படிங்கிற ஒரு மந்திரம், மவ சிவ, இது நம்முடைய சேனலே நிறைய முறை வந்து இந்த மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கோம். அதாவது என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த வரத்தை தரக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் மவ சிவ. அதனால் நாளைக்கு உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு இந்த மவ சிவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ, இல்லை நாள் முழுக்க உங்களால் சொல்ல முடியும்னு சொன்னாலும் இந்த மவ சிவங்கிற ஒரு அற்புதமான மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சிவபெருமானுடைய அருளால் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவன் அருளாலே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மவ சிவ அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. சிவனுடைய அருளால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் சீக்கிரமாக பலிதமாகட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க. நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.